ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோன் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவுண வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு கோலையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இருப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உங்களுக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கின்றீர்கள். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் பெரிய விழாழன் ஆண்டவர் இயேசு இந்த பெரிய விழாழன் அன்று இரண்டு மிக முக்கியமான செயல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். எனவேதான் இது பெரிய விழாழன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே குருத்துவத்தையும் ஏற்படுத்துகிறார். இவ்வாறு இந்த இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள், நற்கருணை, அந்த நற்கருணையை மக்களுக்கு கொடுப்பதற்கு குருத்துவம், இவை இரண்டையும் ஏற்படுத்தி மூன்றாவதாக அன்பு கட்டளையையும் கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று. எனவே இந்த பெரிய விழா நிகழ்வானது நமக்கு நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, புனித தியோடோசியார் அழகாக கூறுகிறார், நீர் கிறிஸ்துவனாக இருக்கிறாயா? அதை நினைத்து மகிழ்ச்சி கொள், பெருமை கொள். ஏனென்றால் எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு கடவுளும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கவில்லை. நம் ஆண்டவர் இயேசு ஒருவரே தன்னுடைய உடலை நமக்கு உணவாக நற்கருணையிலே கொடுத்திருக்கிறார். எனவேதான் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு சொல்கிறது, கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சியும் மையமாக இருப்பது நற்கருணை என்று. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சியும் மையமுமாக இருப்பது நற்கருணை. அந்த நற்கருணை ஆண்டவரிடம் நீங்கள் பற்றுறுதி கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நற்கருணை ஆண்டவரை சந்திக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே வேளையிலே இந்த நற்கருணை உங்களுக்கு கொடுக்கின்ற குருக்களுக்காக ஜெபியுங்கள். குருத்துவத்தையும் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தி தன்னுடைய மறு உருவாக குருக்கள் இந்த உலகிலே விளங்கும்படியாக ஆண்டவர் இன்றைய நாளிலே குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த அருமையான நாளிலே நற்கருணை ஆண்டவர் மீது பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டு வாழவும் குருக்களுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
எனவே இப்பொழுது ஜெபிக்கிற நேரம். கண்களை மூடி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்களுடைய தேவைகள் கருத்துக்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, இதோ இந்த பெரிய விழானன்று ஆண்டவர் இயேசு நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தி அன்பு கட்டளையை கொடுத்த இந்த நாளிலே நாங்கள் நற்கருணை ஆண்டவர் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு வாழ அருள் தாரும் ஆண்டவரே. அந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கிற நாங்கள் அவரினுடைய சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகிலே வாழ தேவையான அருளை தாரும் ஆண்டவரே. குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளிலே நாங்கள் எங்களுடைய பங்குகளிலே பணி செய்கின்ற பங்கு தந்தையர்களுக்காகவும் இந்த உலகிலே கடவுளுடைய இறைப்பணியை செய்கிற எல்லா அருட்பணியாளர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமேன்.